பாருங்கள், இது வந்து கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீளமாக. இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒன்றரை வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 1.5 வெங்காயம் போட்டுக்கிறேன். இவ்வளோவுக்கு இவ்வளோ போதும். ஒரே ஒரு தக்காளி. இப்போது வதக்குவோம். அடுப்பத்தை வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து என்ன போடணும்னா மிளகாப்பொடி மட்டும்தான் போடணும். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், வேறு எதுவும் போடக்கூடாது. மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் போட போகிறோம். எண்ணெய் கொஞ்சமாக விட்றோம். 1 ஸ்பூன் விட்டுருக்கோம் எண்ணெய். இல்லை கடுகு போட்டுக்கிடுவோம். கடுகு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு. உளுந்தம் பருப்பு கூட கொஞ்சம் போடலாம், ஒன்றும் செய்யாது. மென்று சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த பருப்பு வந்து மென்று சாப்பிடும்போது ருசியாக இருக்கும். அதனால் வெங்காயம் போட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா இது நல்லா வதங்கணும் இல்லையா. இப்போது அடுத்து வெங்காயத்தை லைட்டாக வதங்கிட்டோம். லைட்டாக வதக்கினா போதும். இது எல்லாம் வதங்கும் போது நல்லா பியூராக வதங்கிடும். அதில் கோவக்காய் போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவைக்கு காரம் தேவைக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஆப்ஷன் வேணும்னா மசாலா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதே போட்டுக்கலாம். மிளகாப்பொடியே போட்டு நல்லா வறுத்துடலாம், நல்லாயிருக்கும். ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதோட போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம். காரப்பொடி ரொம்ப போட வேண்டாம் அப்படின்னா தேவைக்கு காரம் போட்டுக்கோங்க, ரொம்ப காரம் வேண்டாம். கொஞ்சம் இதோட பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லது. அது இல்லாமல் இந்த நல்லா வதங்கினோடனே நல்லா இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். காட்டுறேன். இங்கே தோசைக்கல்லை போட்டிருக்கேன். இதுலேருந்து வடச்சட்டிலேருந்து எடுத்து இதில் போட்டிருக்கிறேன். ட்ரையாக வேணும் அப்படின்னா இந்த